கிருபாதர பலி அவரே, பயப்படாதே. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசுவை பின்பற்றுகிற நாம் பாவங்களை செய்வதற்கு அஞ்சுகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக கூட மன்னிப்பை கேட்கிற மனதை பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் துணிகரமான பாவங்கள் எதையும் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. இதற்கு காரணம் பாவத்தின் கொடூரத்தை அறிந்திருக்கிறோம். அந்த பாவத்திற்காக இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். நாம் பாவம் செய்கிற ஒவ்வொரு தருணமும் அவரே அடிக்கப்படுகிறார் என்று உணர்கிறோம். அவரே கிருபாதர பலி என்பதையும் உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் நாம் பாவம், பலி போன்றவற்றிற்கு அஞ்சி ஓடுகிற ஒரு தெய்வீக கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் உலகமோ இதை இன்னும் அறியவில்லை. அதனால்தான் இன்னும் துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் என கண்மூடித்தனமான பாவங்கள் சமுதாயத்தில் பரவி கிடக்கின்றன. இந்த நிலையிலிருந்து சமுதாயம் விடுதலை அடைய வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் ஒரே கிருபாதர பலிதான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற பாவிகள் இதை உணர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் நாம் பாவத்திலிருந்து விலகி ஓடுவது மட்டுமல்ல, பாவத்திற்கு ஏதுவான சிந்தனைகளையும் விட்டு விலகி ஓடுகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்கள் அனைத்தையும் அவரிடம் அறிக்கை செய்கிறோம். நாம் ஜெபம் செய்வதன் பிரதான நோக்கமே நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படத்தான். நாம் எவ்வளவு அதிகமாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம். இதுதான் நமக்கு கிருபாதர பலியான அவருக்கு செலுத்த வேண்டிய நமது பலியாக இருக்கிறது. நமக்கு கிருபாதர பலியான அவருக்கு நாம் பலியாகாத வரை நாம் இந்த பூமியிலே பலிபாவத்தோடு தான் வாழ்வோம். பாவத்தை குறித்த உணர்வும் இல்லாமல் இருப்போம். இந்த சமுதாயத்திலும் பாவத்தையே விதைக்கிறவர்களாக இருப்போம். அதனால் ஒரே கிருபாதர பலியான அவரையே நினைத்து மனம் திரும்புவதுதான் ஒவ்வொருவரின் மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. உங்களுக்காகவும் தேவன் தம்மையே கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் பயப்படாதிருங்கள். உங்கள் பாவம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க அவரால் முடியும். அவரையே சார்ந்திருங்கள், வாழ்வு பெறுவீர்கள். ஆமென்.